கடந்த வாரம் அன்வார் தமது அமைச்சரவையை சீர்திருத்தம் செய்திருப்பது பலருக்கும் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரும் பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான நவஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். குறிப்பாக கல்வி அமைச்சில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் இருப்பது பெருமளவில் கேள்வியை எழுப்பி உள்ளதாக அவர் கூறினார். அன்வார் தலைமையிலான மடானி ஆட்சியில் பொதுமக்களால் அதிகமாக விமர்சிக்கப்பட்டது கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் என்றாலும் அன்வார் கல்வி அமைச்சரை மாற்றம் செய்யவில்லை என்று ரவிசி ரம்லி கூறினார். கல்வி அமைச்சர் ஃபத்லினாவின் தந்தையும் அன்வாரும் பாலிய காலத்து நண்பர்கள் என்பதால் அன்வார் ஃபத்லினாவை தற்காக்க நினைக்கிறாரோ எனும் கேள்வி தமக்குள் எழுந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். கட்சியின் தலைமை பொறுப்புகளுக்கு ஏற்ப அமைச்சரவை வழங்கப்படுவது என்பதை தாம் ஏற்றுக்கொண்டாலும் கடந்த சில மாதங்களாக மக்கள் மத்தியில் அதிகமான அதிருப்தியை பெற்றிருக்கும் அமைச்சராக ஃபத்லினா சிடேக் இருக்கிறார் என்பதை அன்வார் அறிந்திருந்தும் அவரை கல்வி அமைச்சராக நீட்டிக்க அன்வார் ஒப்புதல் அளித்திருப்பது வருத்தமாக உள்ளதாக ரவிசி ரம்லி கூறினார். கல்வி அமைச்சராக இருக்கும் ஃபத்லினா சிடேக்கின் தந்தை புரொஃபசர் டாக்டர் சித்திக் ஃபட்ஜில் அன்வாரின் 50 ஆண்டு கால நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்வார் தேசிய இஸ்லாமிய இளைஞர் பேரவையின் தலைவர் பொறுப்பிலிருந்து 1982 ஆண்டு விலகியதும் அதன் அடுத்த தலைவராக பொறுப்பேற்றவர் ஃபத்லினா சிடேக்கின் தந்தையான டாக்டர் சித்திக் ஃபட்ஜில். 1990 ஆண்டிலேயே ஃபத்லினா சிடேக்கின் தந்தையான டாக்டர் சித்திக் ஃபட்ஜில் மடானி கொள்கைகள் குறித்து ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார் என்பது கூடுதல் தகவல். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.